ஓகே, இன்றைக்கு நாங்கள் பஸ்கா பண்டிகை நம்முடைய ராபோஜனத்தை குறித்து உங்களுக்கு நான் கற்றுத்தர போறேன். சாமி, you want to go, you can go. ராபோஜனத்தை குறித்து உங்களுக்கு நான் கற்றுத்தர போறேன். நம்முடைய ராபோஜனத்துக்கு நம்ம வரும் பொழுது எல்லாரும் வர்றோம் ராபோஜனத்துக்கு. இந்த ராபோஜனத்துல நம்ம பங்கு பெறது என்ன, எதுக்கு, எப்படி என்று சொல்லி இன்னைக்கு நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கிறேன். நாங்க இப்ப இதை பார்க்க போறோம். சரியா? முதலாவதாக எல்லாரும் வாசிங்க. பஸ்கா பண்டிகை கர்த்தருடைய ராபோஜனத்தின் ஒரு நிழல். எல்லாரும் வாசிங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. யாத்ராமம் 12:3-6. ஒன்றை மறக்க வேண்டாம், ஒவ்வொரு வீடும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயாவே இல்ல? உங்க வீட்டுல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்கன்னா நம்புங்க, நான் சொல்றத. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. ஒரு வீட்டுல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வருவார். சத்தமா ஒரு அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு தேசத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி. யாத்ராமம் 29:38-42. எல்லாரும் அங்க இருக்கிறீங்களா? மூணாவது, முழு உலகத்திற்கும் ஒரு ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. யோவான் 1:29, வெளிப்படுத்தல் 5:12. யோவான் 1:29 நம்ம வாசிக்கலாம். யோவான் 1:29 நம்ம வாசிக்கலாம். போடுங்க, யோவான் 1:29. எல்லாரும் வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் கேட்கவே இல்லையே. எல்லாரும் வாசிங்க தொடக்கத்துல இருந்து. 1 2 3. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு தேசத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு உலகத்துக்கே ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அவர் பெயர் போதாது போதாது சத்தம். அவர் பெயர் இயேசு. இயேசு 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 இயேசு. உண்மையுள்ள தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்துக்கு. அவர் பெயர் இயேசு. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, தேசத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. இப்ப உலகத்துக்கே மறக்க கூடாது. நான் கற்றுத்தரதை கற்றுக்கொள்ளணும் நல்லா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவருக்குள்ள வளர. சரியா? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி முதல், அப்புறம் தேசத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, இப்ப உலகத்துக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. யார் அது? இயேசு. இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உலகத்துல மரிச்சு உயிரோடு எழும்பினது ஒரே ஒரு தெய்வம். அவர் பெயர். இதை நீங்க திருப்பி திருப்பி சொல்லணும் வாயில. சொல்லிட்டு இருந்தா தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. எனக்காக மரிச்சவர் ஒரே ஒருவர், எனக்காக சிலுவையில் பாடுபட்டவர் ஒரே ஒருவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர் ஒரே ஒருவர், எனக்காக உயிரோடு எழும்பின ஒரே ஒரு தெய்வம். அவர் பெயர். அதுதான் ராபோஜனம். சில பேர் நினைக்கிறாங்க ராபோஜனம்னா டக்குன்னு ஒரே அடியா குடிச்சிட்டு டப்புன்னு சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஒரு நாள் ராபோஜனத்துக்கு ஒரு அம்மா பிடிச்சிட்டு ஒரு பையனை, அவன் இந்த அம்மா ராபோஜனம்னா இயேசு எங்களுக்காக மரித்து உயிரோடு எழும்பினதை நாங்கள் இங்க ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக நிற்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு எங்கள் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓகே, தொடர்ச்சியாய் பார்க்கலாம். இரண்டாவது குறிப்பு. எல்லாரும் வாசிங்க. கர்த்தருடைய ராபோஜனத்தின் நோக்கம். எல்லாரும் வாசிங்க. கர்த்தருடைய. சரி, ஒன்னாவது, ராபோஜனம் பின்னோக்கி பார்க்கக்கூடியது. இதன் மூலம் கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். 1 கொரிந்தியர் 11:25. எல்லாரும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். போஜனம் பண்ணின பின்பு இருங்க. 1 கொரிந்தியர் 11:25. எல்லாரும் வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை
நினைவு கூறும்படி செய்யுங்க. அப்படின்னா இயேசு பட்ட பாடல்கள், இயேசு பட்ட பாடுகள், இயேசு பட்ட கஷ்டங்கள், இயேசு பட்ட துன்பங்களை நாங்கள் ராபோஜனத்தை கையில் எடுத்த உடனே அதான் யோசிக்கிறோம். உந்தன் ரத்தம் எனக்காக சிந்தி எந்தன் பாவத்தை மன்னித்தீரே. நம்ம கையில் ராபோஜனம் கிடைச்ச உடனே, ஏசப்பா கெத்செமனே தோட்டத்தில் நீர் பட்ட வேதனைகள், ராபோஜனத்தை ஒரு நாளும் ஒரு பயபக்தி இல்லாம பங்கு பெற வேண்டாம், பங்கு பெற வேண்டாம். ஏன்னா இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை ஆண்டவர் பொழிகிறார்கள். எங்களுக்குள்ள ஒரு அற்புதம் வருகிறது. ஏனென்றால் ராபோஜனம் என்றால் சும்மா வந்து ஏதோ குடிச்சிட்டு போறது கிடையாது. ராபோஜனம் என்றால் என் இயேசு பட்ட பாடுகளை நான் யோசிக்கிறேன். யார் இந்த உலகத்தில் எனக்காக அடிக்கப்பட்டார்கள்? யார் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார்? யார் எனக்காக அவர் முடியை இழுத்தார்கள், வாரினால் அடித்தார்கள், ரத்தம் பாய்ந்து ஓடியது, நாயை போல அவரை இழுத்து அடித்தார்கள். என் இயேசு பட்ட பாடுகளை எந்த தெய்வமும் இந்த உலகத்தில் படவே இல்லை, பட போகிறதும் இல்லை. இயேசு ஒரே ஒருவர் தான் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு எனக்காக பாடுகளை பட்ட ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இயேசு. போதாது, கை கட்டி இருக்க வேணாம், கை தட்டி கொண்டிருங்க, கையை தட்டி கொண்டிருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். இன்றைக்கு நாங்கள் ராபோஜனத்தில் பங்கு பெறும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். இரண்டாவது ராபோஜனம் வாசிங்க. ராபோஜனம் உள்நோக்கி பார்க்கக்கூடியது. இது ஒரு சுய பரிசோதனையாகும். 1 கொரிந்தியர் 11:28-29 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:28 எல்லாரும் வாசிங்க. 1 2 3. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 29 என்னத்தினாலே அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். பாருங்க, நம்மை சோதித்தறியணும். சோதித்தறிகிறதுனா என்ன? ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா எனக்கு வயிறு இங்கே வலிக்குதுன்னா அவர் என்ன சொல்லுவார்? எவ்வளோ நாள் வலிக்குது, எப்போ வலிக்குது, சாப்பிடைக்க வலிக்குதா அல்லது என்ன நேரம் வலிக்குது எல்லாம் கேட்பார். கேட்டால் அவர் சோதிக்கிறாரு, சோதிச்சு ஸ்கேன் எடுத்து பார்க்கிறார் என்ன ப்ராப்ளம்னு. ஆனால் நீங்கள் ராபோஜனத்தில் பங்கு பெற வரைக்க நீங்கள் உங்களை சோதிக்கணும். நான் உபவாசம் பண்ணுறேன்னா, நான் ஜபிக்கிறேன்னா, நான் பைபிள் வாசிக்கிறேன்னா, நான் தண்ணி அடிக்கிறேன்னா, நான் சிகரெட் போடுறேன்னா, நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னா, நான் மற்றவங்களுக்கு ஆண்டவருக்கு ஒத்து போகாத காரியத்தை செய்கிறேன்னா என்ன நம்மளை சோதிச்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஜபிக்கிறேன்னா, ஒரு நாளைக்கு பைபிள் வாசிக்கிறேனா, அந்நிய பாஷையில ஜபிக்கிறேனா, சபையோட சேர்ந்து ஒத்துழைச்சி போறேனா என்று கேட்கணும். உங்களை பார்த்து ஏதோ ராபோஜனம்னா கொடுத்தோடனே தப்புன்னு குடிச்சிட்டு போறதில்ல. ராபோஜனம்னா அவர் பட்ட பாடுகளை யோசிக்கிறோம். ரெண்டாவது எங்களை சோதிச்சு பார்க்கிறோம். எங்களை சோதிச்சு பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், உன் மேல இந்த பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே என்ன மன்னியும். இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறும் பொழுது எனக்கு இப்பொழுதே ஒரு விடுதலையை தாரும் ராஜா என்று நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உடனே ஒரு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் 1 மணித்தியாலம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில பேச வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சபையோட சேர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கனி கொடுக்கிற கிறிஸ்தவனாய் மாற வேண்டும். நாங்கள் நம்மை சோதித்து பார்த்து எங்களை திருப்பி ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதுதான் ராபோஜனம். ஆட்கள் நிற்கிறாங்க, ராபோஜனம்னா வந்தோடனே கப்பில் ஒன்று கொடுக்குறாங்க. டேஸ்டா இருக்கா இல்லையா? டேஸ்ட் பார்க்கல. ராபோஜனம் நடந்ததை குறித்தும் நடக்கிறதை குறித்தும் சோதித்து பார்க்கிறோம். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில் ஆண்டவரே என்ன மன்னியும் ராஜா, நான் இப்போ ஒழுங்கா ஜபிக்கிறது இல்லை, நான் இப்போ ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறது இல்லை, எப்ப பாரு சங்கீதத்தை தான் வாசிக்கிறேன், வேற ஒன்றும் வாசிக்கிறது இல்லை, எப்ப பாரு ஏதாவது ஒரு மிரக்கலை தான் வாசிக்கிறேன், ஒழுங்கா ஜபிக்கிறது இல்லை, முட்டி போட்ட உடனே எழும்பிடுறேன்.
எனக்கு பிரச்சனையா இருக்கு. அப்போ உடனே என்ன செய்வீங்க? இந்த கப்பையும் இந்த வேஃபரையும் கையில் வச்சு அப்பத்தையும் வச்சு சொல்லுவீங்க, ஆண்டவரே இன்னையிலிருந்து எனக்கு ஜெபிக்க உதவி செய்யும். சோதித்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா. மூணாவது எல்லாரும் வாசிங்க. மூணாவது ராபோஜனம் முன்னோக்கி பார்க்கக்கூடியது. இயேசுவின் வருகை வர 1 கொரிந்தியர் 11:26 எல்லாரும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:26 சத்தமா வாசிக்கணும். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படி என்ன நம்ம என்ன செய்கிறோம்? மூணாவது, கர்த்தர் முன்னோக்கி பார்க்க வேண்டியது என்னவென்னா இயேசுவின் வருகை. பஸ்கா பண்டிகையின் மையம் ஆட்டுக்குட்டியானவர். அது போல கர்த்தருடைய ராபோஜனத்தில் மையம் தேவனுடைய ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து. அப்ப கிறிஸ்தவம் என்ன? செத்து போன மதம் கிடையாது, உயிரோட இருக்கிற மதம். ஏனென்றால் நாங்க அவர் மரித்தாரு, உயிரோட எழும்பினாரு. சோதித்து பார்க்கிறோம். இப்ப எதிர்பார்க்கிறோம் அக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், செத்து போனவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். நாங்கள் வானத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். கபஷந்தலபா இன்பனால் ஈற்றிலே. இதுக்கு ஷூட்டிங் பண்ணோம். அப்ப நான் போயிருந்த வீடு வந்து அவங்க வீட்டுல போன மாசம் தான் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்ப நான் அந்த வீட்டுக்கு போய் பெல் அடிக்கிறேன். அடிச்சோடனே அவங்க கதவை திறந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்க அப்பா போன மாசம் தான் இறந்தார். நடந்துட்டு இருக்கு. நான் உட்கார்ந்து மோட்சத்தை பற்றி சொல்லி கொடுக்குறேன். அவங்க அழுகுறாங்க, எங்க அப்பா அங்க இருப்பாங்களா? அப்பா இருப்பாங்க. நான் எல்லாம் பேசினோடனே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்ப நான் சொல்லுவேன், நான் ஜெர்மன் பண்ணிட்டு போட்டா? அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஜெர்மன் பண்ணாதீங்க, உங்க பாட்டை போட்டு கேட்டு 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 எங்களுக்கு மனம் ஆறுதலா இருக்கு, அந்த பாட்டை போடுறீங்களா பாடுறீங்களான்னு கேட்பாங்க. உடனே நான் எழும்பி பாடுவேன், இன்பனால் ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். அழுதுட்டாங்க. ராபோஜனத்தை எடுக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற நம்பிக்கை என்னவென்றால், எங்களை வருவேன் என்று சொன்ன தெய்வம் கட்டாயம் ஒரு நாள் அவர் எக்கால சத்தத்தின் மத்தியில் அவர் வர போகிறாரு. அவர் வரும் பொழுது உயிரோடு இருக்கிற நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இதுதான் ராபோஜனம். ராபோஜனம்னா கப்பு கிடைக்கல, கப்பு கிடைக்கல, கப்பு கிடைக்கல, இது இல்ல ராபோஜனம். சில பேருக்கு ராபோஜனம் கப்பு அங்க பக்கம் போகாட்டி கிடைக்கல கிடைக்கல. விட்டா அங்க இருந்து குதிச்சிருவாங்க. இங்க ராபோஜனம்னா ஒரு ரெவரன்ஸ், ஒரு பயபக்தி இருக்கணும். சும்மா எடுத்தோடனே பிளாக் கண்ணு விழுங்கிட்டு அதுக்கு நம்ம ராபோஜனம் கொடுக்கறது இல்லை. முதலாவது என்ன ராபோஜனம்னா, இயேசுப்பட்ட பாடல்களை சிந்திக்கிறோம். இரண்டாவது சொல்லுங்க, நம்மை சோதித்து பார்க்கிறோம். மூணாவது என்ன? இல்ல, வருகிறேன் என்று சொன்னார். அந்த எதிர்பார்ப்போடு நாங்க இந்த ராபோஜனத்துல பங்கு பெறுகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ராபோஜனத்தில் பங்கு பெறும் பொழுது மறக்காதிருங்க, உங்களை அழைத்தவர் திரும்பி வருகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மறக்காதிருங்க. ஒவ்வொரு டைமும் எந்த தேசத்திலேயோ எந்த இடத்துல போய் நீங்க ராபோஜனம் எடுத்தாலும் மறக்காதீங்க, வருவேன் என்று சொன்னவர் வர போகிறார். போதாது, என் இயேசுவுக்கு போதாது. நல்ல கைகளை தட்டி என் இயேசுவை மகிமைப்படுத்துங்க. மூணாவது வலது பக்கம், இயேசு கிறிஸ்துவின் மரணம். கர்த்தருடைய ராபோஜனம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. வாசிங்க. ஒன்னாவது, அது கசப்பான மரணம். இரண்டாவது, ஒரு நீண்ட மரணம். மூணாவது, அதிக வேதனையான மரணம், கசப்பான மரணம். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்,
எனக்கு முடியாது, இந்த பாத்திரத்தில் பங்கு பெற முடியாது. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கட்டும். எந்த தெய்வம் இந்த உலகத்தில் இப்படி செத்திருக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் வித்தியாசமாய் இருக்கின்றது. ஆனால் எங்களை படைத்த தெய்வம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்தவன், நான் உன்னை நடத்துவேன். உன் கதவுகள் மூடியிருந்தால் திறப்பேன், உன் நதிகள் பாய்ந்தால் வழியை வாய்த்தம் பண்ணுவேன். நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எனக்கு பயந்து வர தேவையில்லை, நான் உன்னை தேடி வந்தேன் என்று தெய்வம் சொல்லுகிறார். அதுதான் ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு கிறிஸ்து. அப்படியான கசப்பான பாத்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ராபோஜனம் பக்கத்தில் வரைக்க கண்ணை மூடி கையில் கிடைச்ச உடனே பயபக்தியோட நம்ம ராபோஜனத்தில் பங்கு பெறணும். ஏதோ சும்மா ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிக்கக்கூடாது. இது ஜூஸ் இல்லை, இது அப்பாவை பற்றி நாங்கள் யோசிக்கிறேன். ராபோஜனம் நாளைக்கு எல்லாரும் ஆயத்தத்தோட வரணும். எங்களுக்கு அடுத்த வாரம் ராபோஜனம், நம்ம போகலாம் ஆயத்தத்தோட. இந்த வாரம் 3 நாள் நான் சாப்பிடலை, 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இந்த ராபோஜன ஆராதனையில ஒரு வானம் திறக்கப்பட்ட நீர் மக்களோடு பேச வேண்டும் ராஜா. மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற 10 மில்லியன் ஆத்துமாக்கள் ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் சொல்ல வேண்டும், எங்களுடைய சபை மாத்திரம் வளரக்கூடாது, எல்லா சபைகளும் பெங்களூர்ல வளர வேண்டும், எல்லா பாஸ்டர்ஸ்மாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா, ஒரு ஆயத்தத்தோட வரணும். அப்ப ராபோஜனம் வாயில படும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் இங்க அசைவாடுறாருல, எல்லாருக்கும் புரியுதல்ல? ஆண்டவர் வல்லமையா இருக்கிறாரு. இங்கிலீஷ் ஆராதனை இல்லாட்டி 12 மணி மட்டும் பிரசங்கம் பண்ணுவேன், ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கு. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ரீதியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அநேகம் பேருக்கு ஆண்டவர் இன்றைக்கு ராபோஜனத்தில் பங்கு பெறுகிற நேரத்தில் ஒரு அற்புதத்தை கொடுக்க போறாரு. நீங்கள் இத்தனை வருஷம் பட்ட பாடுகள், இத்தனை வருஷம் பட்ட வேதனைகள் எல்லாம் போதும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ அழுத நாட்கள் போதும். இன்றைக்கு உன் நாட்கள் கடைசியாய் மாறுகிறது. உன்னை நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். வாசிங்க. 4வது அவமான நிறைந்த மரணம், 5வது சாபமான மரணம், 6வது நமக்காக ஒரு இனிமையான மரணம். ஏசாயா 53:5 போடுங்க போடுங்க போடுங்க. ஏசாயா 53:5 சீக்கிரம் போடுங்க. ஏசாயா 53:5 எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 53:5 எல்லாரும் வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். ஹல்லேலூயா. ஒரு இனிமையான மரணம். ஏனென்றால் எங்களை மீட்க அவர் மரித்தார். வாசிக்கலாம். 4வது, இது என்னுடைய சரீரம் என்பதன் அர்த்தம் 1 கொரிந்தியர் 11:26 தெரிவித்தல். அப்படி என்றால் அவர் வரமட்டும் அவரை பற்றி நம்ம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று சபையில சேர்ந்து கனி கொடுக்கிற விசுவாசியாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாஸ்டர், எங்க போட போறீங்க ஆட்களை? இங்கே இடம் இருக்கலாம், இன்னும் எங்க போட போறோம்னு கவலைப்படாதீங்க. கொண்டு வர்றவர் ஒரு இடத்தையும் தருவார். அந்த விசுவாசம் வரணும். நடக்குமா? அவர் ஏதோ சொல்றாரு, நடக்குமா நடக்குமா? சும்மா நடக்குன்னுட்டு கடக்குன்னு வர்றது, டபக்குன்னு போறது, அப்படி இருந்தால் ஒன்றும் நடக்காது. அப்பா சொல்லிட்டாரு, நடக்கும். பக்கத்தில் கேளுங்க, எங்க இருக்கு லேண்டு? சொல்லுங்க, எங்கேயோ இருக்கு. எங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கர்நாடகாவே ஒரு நாளைக்கு சபையாய் மாறணும்.
கையுள்ளவங்க மாத்திரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்நாடகாவே ஒரு நாளைக்கு சபையாய் மாற வேண்டும். ஒவ்வொரு தெருவும் சபையாய் மாற வேண்டும். ஒவ்வொரு பாக்களையும் இயேசுவின் நாமம் துதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பஸ்ஸிலையும் அப்பா நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உனக்கு என்ன சந்தோஷமே இல்லையான்னு. கொஞ்சம் சந்தோஷமா கைதட்டுங்க. ஒரு சந்தோஷமா நடக்க போது அப்பா செய்ய போறாரு. அந்த விசுவாசம் வரணும். அல்லேலூயா. அடுத்தது 1 கொரிந்தியர், இது என்னுடைய சரீரம் என்பதன் அர்த்தம். இரண்டாவது நினைவு கூறுதல், 1 கொரிந்தியர் 11:24-25. மூன்றாவது இது என்னுடைய சரீரம் என்பதன் அர்த்தம் விசுவாசத்துடன் பந்தியில் சேருதல், யோவான் 6:35. 1 கொரிந்தியர் 6:35 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். அல்லேலூயா. நாங்க விசுவாசத்தோடு அவர் பந்தியில சேர்ந்து கொள்வோம். பசிக்குமா நீ? தாகமா இருக்குமா நீ? ஏன்னா ஜீவ அப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற அப்பத்தை தேடி போகாத. மலையில இருக்கு, மரத்துல இருக்கு, தண்ணியில இருக்கு, ஆத்தில இருக்கு, அந்த அப்பத்தை எல்லாம் தேடாத. எங்களுக்கு இருக்கிறது ஜீவ அப்பம். அந்த அப்பத்தை தேடி நம்ம போகலாம். மரத்திலேயோ மலையிலேயோ மிருகத்திலேயோ அப்பம் இல்ல, இயேசுவிலே அப்பம் இருக்கிறது. அதை விசுவாசத்தோடு நாங்கள் பங்கு பெறலாம். அல்லேலூயா. இந்தியாவில் எதை பார்த்தாலும் கடவுள், ஆனா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு தெய்வம், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஐந்தாவது, இது என்னுடைய ரத்தம் என்பதன் முக்கியத்துவம் வாசிங்க. 1, இது ஒப்புரவாக்கும் ரத்தம். இரண்டாவது, கிறிஸ்துவின் ரத்தம் உயிர்ப்பிக்க கூடிய ரத்தம். மூணாவது, கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கும் ரத்தம். நாலாவது, கிறிஸ்துவின் ரத்தம் மிருதுவாக்கும் ரத்தம். ஐந்தாவது, கிறிஸ்துவின் ரத்தம் இருதயத்தை குளிர வைக்கும் ரத்தம். கிறிஸ்துவின் ரத்தம் ஆத்துமாவை தேற்றும் ரத்தம். கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பரலோகத்தை அளிக்கும் ரத்தம். இயேசுவின் ரத்தம் எனக்கு இருக்கும் பொழுது, பக்கத்துல சொல்லுங்க, பில்லி சூனியம், மந்திரம், தந்திரம், கட்டுக்கள், தக்காளி, வெங்காயம், மிளகா, எலுமிச்சம்பழம் ஒண்ணு என்ன சேதப்படுத்தாது. ஏனென்றால் நான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு ஒப்புரவாக்கப்பட்டு ஆண்டவரோடு தொடர்பு வைத்திருக்கிறேன். சில பேரை பாருங்க, எப்ப பார்த்தாலும் எனக்கு பிசாசின் சோதனைகள் மிகவும் ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபிக்கிறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு ஆவி வந்து என்னை அப்படியே அசைச்சிது. முறைச்சு சொல்லுங்க, இனிமே அப்படி பேசாத. ஜபிக்கிறவனுக்கு வெற்றி இருக்கு, ஜபிக்கிறவனுக்கு விடுதலை இருக்கு. இயேசுவை தேடினவருக்கு அவர் ரத்தம் இருக்கு. பைபிள்ல சொல்லி இருக்கு, எந்த வீட்டில ரத்தம் போட்டிருக்கோ அந்த வீட்டில மரண தூதன் வரமாட்டான். இயேசுவின் ரத்தம் எங்க வீட்டில போட்டிருக்கு. இயேசுவின் ரத்தம் போட்டிருக்கும் பொழுது மரண தூதன் எங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள. இதை விட்டுட்டு பாஸ்டர் எனக்கு இருக்கிற வேணும் நான் வாசிக்கிறதுக்கு வந்துட்டு போனேன்னா அப்படியே சாத்த ரோட்டில் அப்படியே நடக்கவே முடியாமல் சாத்தான் தொந்தரம் தாங்க முடியும். போ சாத்தான், இயேசுவின் நாமத்தில். நான் யார் ரத்தத்துக்குள்ள இருக்கிறேன்?
சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் படுக்க போய்க்க என்னன்னே அப்படியே பலவிதமான ஆவிகள் வந்து கால் அழுக்குது, கையழுகுது, என்னன்னே தெரியாம நானும் சோத்திரம் 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 சோத்திரன்ட்டு ஆத்திரத்தோட தூங்கிட்டு இருக்கிறேன். ராராவா ஏதோ பேய் தொடுற மாதிரி இருக்கு. பேய் இல்லம்மா, உன் புருஷன் பக்கத்துல படுத்துருக்கிறான். பாவம் அவர் போறாரு. நீ போ பிசாசு, இயேசுவின் நாமத்தினால். அவர் இந்த கோயிலுக்கே வரமாட்டாரு. பேய் இல்லை, நம்ம யார் ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த குடுகுடுகாரன் வர்றானே, அவன் வந்து குடு 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 குடு. இந்த வீட்டுக்குள்ள நல்ல காலம் பிறந்திருக்கு, இந்த வீட்டுக்குள்ள இது நடக்க போகுது, இந்த வீட்டுக்குள்ள நல்ல அதிசயமான காரியம் வரப்போகுது. நாய் பூனையை பெத்தெடுக்கும், பூனை நாயை பெத்தெடுக்கும். ஓ மாடு இங்க ஆட்டுக்குட்டி போடும், ஆட்டுக்குட்டி மாடு போடும். உடனே அதை கேட்டுருவோம். குடுகுடுக்காரன் குடுக்காட்டி சொல்லிடுவான், இந்த வீட்டுக்கு இன்னையிலிருந்து வர்ற சாபம், கஞ்ச பிசினாரி வீடு இது மாதிரி இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் பார்த்ததே கிடையாது. குடுகுடுக்காரனை நம்பாதீங்க. நம்ம கிறிஸ்தவங்க போய் கிளிப்பிள்ளைட்ட கேட்குறாங்க. கிளிப்பிள்ளைட்ட உங்க எதிர்காலத்தை கேட்டா கிளி உங்க வாழ்க்கைய தெரிஞ்சிட்டே போறீங்களே. அந்த கிளி 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 என்ன அது வரும். நடக்க முடியாத ஒரு கிளியிட்ட போய் உங்க வாழ்க்கையை கிழிக்கிறீங்களே. உயிரோடு எழும்பின தெய்வம், எங்களுக்கு உண்மையான தெய்வமாய் அவர் இருக்கும் பொழுது நம்ம ஏன் கிளியிட்ட போடும், நம்ம ஏன் குடுகுடுக்காரட்ட போடும்? எங்களுக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை வச்சுட்டு, பாஸ்டர் திங்கக்கிழமை நல்ல நாளா, செவ்வாய்க்கிழமை நல்ல நாளா, செருப்பு வருது கிழிஞ்சு போய். ஒருத்தர் வந்தார் என்னட்ட, எப்ப பார்த்தாலும் ஆவியில தான் இருப்பாரு. ஆவி இவர் அசைக்கிறது இல்லை, இவர் ஆவி அசைக்கிறவர். டேட்டு கேட்டார் அவன் மகன் கல்யாணத்துக்கு. நான் வேணும்னு செவ்வாய்க்கிழமை கொடுத்தேன், இன்னைக்கு மட்டும் வரல. பக்கத்தில் முறைச்சி சொல்லுங்க, திங்களோ செவ்வாயோ புதனோ வியாழனோ வெள்ளியோ சனியோ ஞாயிற்றுக்கிழமையோ எல்லாம் நம்ம ஆண்டவர் படைச்ச நல்ல நாளா இருக்கிறது. நான் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிற விசுவாசி, என்னை சாத்தான் தொடவே முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு உலகத்துக்கே ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, அவர் இயேசு நம்முடைய தெய்வம். கைதட்டி 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 நல்லா இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அப்பா, இதுதான் ராபோஜனம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெற்றி இருக்கு. யாராவது வந்து சொன்னாங்கன்னா உவாசம் பண்ணி ஜெபிக்க 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 சாத்தாண்டிய தொல்லையும் ஜாஸ்தியாமன்னு நம்பாதீங்க. சாத்தான் வருவான், வந்து தொல்லை கொடுக்க பாப்பான். இயேசு ஒரே அடியில் அடிச்சு துரத்தி விட்டார். நீங்க என்ன பண்றதுன்னா இயேசுவை மாதிரி பண்றது இல்லை. உவாசம் பண்ணிட்டு சாத்தான, சரி நீ வா பார்த்து உட்காந்து பேசலாம், அப்புறம் நீ வா கொஞ்சம், அவன் வாழை ஆட்டிட்டு நொண்டி நாய் மாதிரி வருவான்.
என்னம்மா அப்படி சிரிக்கிற? உங்க வீட்டில் ஒரு நாய் இருக்கு, அதுக்கு பேர் ஒன்று சொல்லுங்க. பப்பி தான் அம்மா. நாய்க்கு பேரே பப்பியா? ஒரு வீட்டில் ஒரு நாய் பேர் சொல்லுங்க. அமெரிக்கன் பேர் வச்சிருக்கிறீங்க. பிரௌனிய வந்து நீங்க ஐயோ என் பிரௌனி, நீ என் பெட்ரூம்ல இருந்து நீ கொஞ்சம் வெளியில போறியா? நான் பிரௌனி என்ன செய்யும்? வாழை ஆட்டன்னு ஆட்டி அங்கேயே என்ன நிற்கும். பிரௌனியை பார்த்து ஐயோ என் டார்லிங் பிரௌனி, கொஞ்சம் வெளியில போறியா? என் மனைவி இப்பதான் உள்ளுக்கு வந்திருக்கு, கொஞ்சம் வெளியில போறியா பிரௌனி? அது உஞ்ஞாங்க நிற்கும். பிரௌனியை பார்த்து சொல்லணும், பிரௌனி கெட் அவுட் என்ன சொன்னீங்கன்னா பிரௌனி வாழை உள்ளுக்கு போட்டுட்டு துண்டக்கான துணி காணாம ஓடிட்டு இருக்கோம். சாத்தானு அப்படித்தான். சாத்தானை பார்த்து ஐயோ சாத்தானே நீ ஏன் திருப்பி வந்தான அவன் வாலாட்டிட்டு வருவான். சாத்தானை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால உன்னை சபிக்கிற இப்ப போ சாத்தானே. அவன் ஒரே ஓட்டம் ஓடிடுவான். இதுதான் பாத்தீங்களா, இது எவ்வளவு முக்கியம் எங்களுக்கு வாழ்க்கையில. அதனால ராபோஜனம் எடுக்க அசதியா, ஃபியர், ரெவரன்ஸ், பக்தி இல்லாம, பயபக்தி இல்லாம எடுக்காதீங்க. பயபக்தியோட இந்த ராபோஜனத்துல நம்ம பங்கு பெறலாம்.